என் உணர்வுகளுக்கு வார்த்தைகள் கொடுத்து அவற்றை கதைகளாகவும் கவிதைகளாகவும் உங்களின் இதயங்களுக்கு கொண்டு வருவது. நான் வெங்கடேசன். இன்றைய பதிவில் அன்பின் இனிய சிறைவாசம் என்ற தலைப்பிலான ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஹரிஸும் ரியாவும் திருமணமான புதிதில் பெற்றோரின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழ்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம் என்று நினைத்தார்கள். ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களின் வாழ்க்கைக்குள் கவினிலா என்ற குட்டி தேவதை வந்தாள். அவள் சிரிப்பு, அவள் குறும்புகள், அவள் மழலை பேச்சு, இவை அனைத்தும் அவர்களின் உலகத்தையே மாற்றிவிட்டன. இப்போது அவர்களின் நேரம், கனவுகள், திட்டங்கள் எல்லாமே கவினிலாவை சுற்றியே இயங்கின. ஒரு நாள் கவினிலாவுக்கு காய்ச்சல் வந்ததால் ஹரிஸ் தனது அலுவல் சம்பந்தமான வெளிநாட்டு பயணத்தை கூட உடனே ரத்து செய்து விட்டான். மகளின் நலம்தான் அவனுக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமாக இருந்தது. அப்போது ஹரிஸ், நம் வாழ்க்கை முழுவதும் இந்த குட்டி பெண்ணை சுற்றியே சுழல்கிறது. அவள் நம்மை அன்பால் கட்டி போட்டு விட்டால் போல இருக்கிறது என்றான். அதற்கு ரியா புன்னகையுடன், நாம் குழந்தைகளாக இருந்தபோது நம் பெற்றோர்களும் நமக்காக இதேபோல் வாழ்ந்திருப்பார்கள். தங்களின் ஆசைகளையும் வசதிகளையும் தியாகம் செய்திருப்பார்கள். ஆனால் அந்த தியாகம் அவர்களுக்கு சுமையாக தெரியவில்லை. ஏனென்றால் அது அன்பால் நிரம்பிய ஒன்று என்றான். அந்த நொடியில் ஹரிஸுக்கு ஒரு உண்மை புரிந்தது. இன்று கவினிலா தனது சிறிய கைகளால் அவர்களின் இதயங்களை பிடித்து வைத்திருப்பது போல ஒரு காலத்தில் தாங்களும் தங்கள் பெற்றோரின் இதயங்களை அப்படியே பிடித்திருந்தார்கள். உண்மையில் இது ஒரு சிறைவாசம் அல்ல. இது அன்பால் கட்டப்பட்ட அழகான பந்தம். தலைமுறைகள் மாறினாலும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் இணைக்கும் அந்த அன்பு மட்டும் மாறாது. கதை முடிந்திருக்கலாம், ஆனால் அதன் உணர்வுகள் தொடரட்டும். நான் வெங்கடேசன். இது @SV Villa Studios இன் படைப்பு. நன்றி.